அதாவது அவருக்கே சந்தேகம் வந்துடுச்சு. எங்கன்னா வெற்றி பெற்ற பிறகு தானே, வெற்றி பெற்ற பிறகு எங்கே இருப்பாங்க யாருன்னு அவருக்கே தெரியல. அதனால் ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக சொல்கிறார். எல்லா தலைவர்களும் இது சொல்வது தான், அவங்க உடன் இருப்பவர்கள் சொல்கிறார், எல்லா தலைவரும் இது சொல்வது தான், வெற்றி பெற்ற பிறகு வாங்குன்னு. ரெண்டாவது, அவர் நிறைய கேண்டிடேட் அவர் பார்த்ததே இல்லை, அவர் யாருன்னே தெரியாது. அந்த ஓன் டவுட் வந்துடுச்சு அவர். அதனால் பிகாஸ் ஆஃப் தட் அவர் சொல்கிறாரு. அது யூஷுவல், அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை சார். விஜய் வந்து 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் போடட்டும் அப்புறம் பேசட்டும்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் அவர் மேலே ஒரு குறை வச்சாங்க சார். இருந்தாலும் 234 தொகுதியும் வேட்பாளரும் போட்டார் சார். 234 போட்டார் சார். 234 தொகுதியும் போனாரா? மேக்ஸிமம் 40 தொகுதி மேலே அவரால் போக முடியல. அதுவும் 40 தொகுதி இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் போனார். கூட்டம் வருகிறது, மக்கள் திரள்கிறார்கள் என்பது வேறு விஷயம். இது அமிதாப் பச்சன் கட்சி ஆரம்பிக்கும்போது எவ்வளோ கூட்டம் வந்தது. மெகா ஸ்டார், இந்த நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார். ஆனால் அவரே பின்னாடி நிற்க முடியலையே. அது மாதிரி நிலைமை தான் எனக்கு தோணுது.